வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு வாலறிவு. அறிவு என்ற சொல்லை நாம் தினமும் பயன்படுத்துகின்றோம் மற்றும் கேள்விப்படுகின்றோம். ஓரளவிற்கு இந்த சொல்லின் பொருளையும் புரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் தலைப்பில் கூறப்பட்ட வாலறிவு என்ற சொல் நமக்கு அதிகம் பரிச்சயம் இல்லாத சொல்லாக இருக்கின்றது. நம்முடைய அறிவு எனப்படுவது மெய், வாய், கண், மூக்கு, செவி போன்ற கருவி கரணங்களினால் கிடைக்கின்றது. நம் அறிவு எவரேனும் அறிவித்தால் மட்டுமே அறியும் அறிவாக இருக்கின்றது. பகுதி பகுதியாக அறியும் அறிவாக இருக்கின்றது. முழுமை அறிவாக இருப்பதில்லை. அனைத்தையும் அறிந்த அறிவாளி என்று ஒருவன் இந்த உலகில் இல்லவே இல்லை. ஆனால் இறைவன் அறிவு பொருளாகவே இருக்கின்றான். கருவி கரணங்கள் ஏதுமின்றி அனைத்தையும் ஒரே நேரத்தில் தானே அறியும் அறிவு இறைவனின் அறிவு. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற 3 காலத்தோடு காலங்களையும் கடந்து உள்ள அனைத்தையும் அறியும் இயல்புடையவன் இறைவன். இத்தகைய சிறப்பான அறிவு பொருளாக இருக்கின்ற சிவத்தின் அறிவு குற்றங்கள் ஏதும் இல்லாத பரிசுத்த அறிவாக இருக்கின்றது என்பது கூடுதல் சிறப்பு. இறைவன் நம்முடைய ஆன்மாவில் இரண்டர கலந்து நின்று நம்மை விட்டு என்றும் நீங்காமல் இருந்து கொண்டு தொடர்ந்து அறிவிப்பதால் தான் நாம் அறிகின்றோம், அறிவையும் பெறுகின்றோம். ஆனால் பின்னர் ஆணவ மிகுதியால் நம்மை நாமே அறிவாளி என்று கூறிக்கொள்கிறோம். நம்மிடம் இருக்கின்ற அறிவு நம்முடைய சொந்த அறிவும் அல்ல, இயற்கை அறிவும் அல்ல. நம்முடைய அறிவு இரவல் அறிவு என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதல் நமக்கு வருவதற்கு பெரும் தடையாக இருப்பதுதான் ஆணவம். ஆணவத்தின் வீரியம் குறைய குறையத்தான் இந்த உண்மைகளை நம்மால் உணர முடியும். ஆணவத்தின் உருவாகவே இருந்து கொண்டு ஆணவச் சேற்றில் அழுந்தி கிடக்கும் நமக்கு இந்த உண்மைகளை உணர வாய்ப்பில்லை. நம்முடைய அறிவில் ஆணவ கலப்பு இருப்பதால் தான் நம்முடைய அறிவு பரிசுத்த அறிவாக இல்லாமல் குற்றமுடைய அறிவாக இருக்கின்றது. எனவேதான் ஆன்மாக்களின் அறிவை நம் முன்னோர்கள் சிற்றறிவு என்றார்கள். இறைவனிடம் ஆணவ கலப்பு துளியும் இல்லாததால் அவனுடைய அறிவு பரிசுத்த அறிவு, பேரறிவு, முற்றறிவு என்றார்கள். இறைவனின் பரிசுத்த அறிவினை வெளிப்படுத்தும் அழகிய தமிழ் சொல்தான் தலைப்பில் கூறப்பட்ட வாலறிவு என்ற சொல். எனவே வாலறிவு என்றால் பரிசுத்த அறிவு என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த உண்மைகளை வள்ளுவர் உணர்ந்தபடியால் தான் இறைவனை வாலறிவன் என்று அழைத்தார். வள்ளுவனின் குரலை பாருங்கள், உங்களுக்கு எளிதில் விளங்கிவிடும். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்று குரல் வருகிறது. இந்த குரலில் வள்ளுவர் வாலறிவன் என்று யாரை குறிப்பிடுகின்றார்? இறைவனை குறிப்பிடுகின்றார் என்று மிக தெளிவாக தெரிகிறது. இதன் பிறகும் சிலர் திருக்குறளில் கடவுள் பற்றிய பேச்சே இல்லை என்று கூறுவது சரியா என்று சிந்தித்து முடிவெடுங்கள். வாலறிவு என்பது தூய அறிவு என்றும், வாலறிவன் என்பது இறைவனுக்கான பல காரண பெயர்களில் ஒன்று என்றும் புரிந்து கொள்ளுங்கள். மாடு போன்ற சில 5 அறிவு உடைய விலங்கினங்களுக்கு வால் என்ற உறுப்பு உண்டு என்பது உங்களுக்கு நன்கு தெரியும். இந்த வாலினை வைத்து அந்த விலங்குகள் என்ன செய்கின்றன? வாலினை கொண்டு தன் உடல் மீது படுகின்ற குற்றங்களை, தூசுக்களை அவ்வப்போது தூய்மை செய்து கொண்டே இருக்கிறது. வால் என்ற சொல் தூய்மைக்கு காரணமாகின்றது என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இதனை இங்கே குறிப்பிட்டிருக்கின்றேன். எனவே வாலறிவு என்ற சொல் தூய்மை அறிவு என்பது 100% உறுதியாகின்றது. நம்முடைய தமிழ் மொழியில்
எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே என்று தொல்காப்பியம் கூறுகின்றது. பிற மொழிகளைப் போல் காரண காரியம் ஏதுமின்றி மேம்போக்காக பெயர் சூட்டும் வழக்கம் நம் தமிழ் மொழியில் இல்லவே இல்லை. இது நம் தமிழ் மொழியின் தனிச்சிறப்பு. இத்தகைய சிறப்புக்கு உரிய தமிழ் மொழியினை கற்காமல் பாதுகாக்காமல் இருப்பது என்பது மடமையிலும் மடமை என்று உணருங்கள். முந்தைய பல பிறவிகளில் நல்வினைகள் மற்றும் தவம் பல செய்திருந்தால் மட்டுமே தமிழனாய் பிறக்க இயலும், தமிழின் சிறப்பை உணர இயலும். நம்முடைய தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, அது இறைவன் நிரந்தரமாக தங்கியிருக்கின்ற இருப்பிடம். தமிழ் மொழியை முறையாக கற்றோருக்கும் உணர்ந்தோருக்கும் இறை அனுபவம் என்பது மிக மிக எளிது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இறை தமிழை இழந்துவிட்டால் இன்பத்தையும் இறைவனையும் இழந்துவிட்டீர்கள் என்று பொருள். உலகில் உள்ள அனைத்து மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் தாய்மொழியான தமிழை உணர்வாக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறேன். பலவிதமான அலங்கார அணிகலன்களை பூட்டிய பெண்ணிற்கு நெற்றிச் சுட்டியும் புன்னகையும் எவ்வளவு சிறப்பானதோ, அரசாளும் சக்கரவர்த்தி அணியும் பல ஆபரணங்களில் தலையானதாக இருக்கும் மணிமகுடம் எவ்வளவு சிறப்பானதோ, அதனையும் விட பல மடங்கு சிறப்பானது நம் தமிழ்மொழி. என் தாய்மொழி தமிழ் என்பதற்காக பற்று கொண்டு இவ்வாறு கூறுவதாக கருதாதீர்கள். தமிழ் மொழியின் தொன்மையை பாருங்கள், அதன் செழுமையான சொல் வளத்தை பாருங்கள், காலங்களை கடந்து நிலைத்து இருப்பதையும் பாருங்கள், அதன் இலக்கண நுட்பங்களையும் பாருங்கள், அதன் எளிமையையும் பாருங்கள். தமிழ்மொழி எத்தனை சிறப்புக்கு உரியது என்பதை உணர்வீர்கள் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.